ராசி சக்கரத்தில் 6வது ராசியாக வரக்கூடிய கன்னி ராசி அன்பு அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமாக நிறைய விதமான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். சில பல காலங்களாகவே உங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனைகளை பார்த்துட்டு வருவீங்க. அந்த விஷயங்களை இதுக்கு மேலே சால்வ் ஆகுமா? அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? உங்களை சுற்றி என்ன மாதிரியான நிகழ்வு நடக்க போகுது? கிரகங்களுடைய மாற்றத்தால் நீங்கள் என்ன பலன் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, நீங்கள் எந்த மாதிரி கடவுளை வழிபாடு செய்யணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். முக்கியமாக உங்கள் ராசிக்கான பரிகாரங்களும் இந்த பதிவில் சொல்லுவேன். அதனால் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் உங்களுக்கு ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஐயப்பனுக்கு போற்றின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அவர் நல்ல வழியை காட்டுவார். மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கன்னி ராசியோட குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசியோடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான். கன்னி ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தின் 2, 3, 4ஆம் பாதங்களும், அஸ்தம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்தின் 1, 2 பாதங்களும் இந்த ராசியில் அடங்கியிருக்கு. ராசிக்காரங்க மற்றவர்கள் பேசினால் பேசுவாங்க. இவங்க தன்னை தானே அறிமுகப்படுத்திட்டு மற்றவங்கள ஆழம் பார்ப்பதில் வல்லவங்களாக இருப்பாங்க. புத்தி கூர்மை அதிகம் பெற்றிருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இதனாலேயே இவங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப பிடிக்கும். படிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏதாவது கையில் நமக்கு புக்கு மாட்டிராதா, ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க மாட்டோமா அப்படிங்கிற ஆர்வம் இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய திறமை மற்றும் தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறினாங்களா அவங்களுக்கு இவர்களே மகுடம் சூட்டி கொள்வார்கள். இவங்களை சுற்றி நடக்கும் வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டி கேட்பாங்க. பிறரிடம் வேலை செய்தாலுமே பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யவே அதிகமாக ஆசைப்படுவாங்க. பணம் குறைவாக கிடைச்சாலுமே மனதுக்கு பிடித்த வேலையை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நீண்ட நாட்களாக இவங்களால் ஒரு தொழிலாளியாக இருக்க முடியாது. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்களிடம் காணப்படும் அச்சம், கூச்ச சுபாவம் யாவும் இருக்கும். இவர்களின் தோற்றத்தை வைத்து இவங்க வயதை உங்களால் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு அவங்க இளமையாகவே எப்பொழுதும் இருப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு இளமையாக இருக்காங்களோ அந்தளவுக்கு அவங்க மனதுமே தூய்மையாக தான் இருக்கும். எல்லா விஷயத்தையும் கூர்ந்து கவனித்து மனசில் நிலைநிறுத்தி கொள்ளுவதில் அபாய ஞாபக சக்தி உடையவங்க தான் இவங்க. நடுத்தரமான உயரமும் இயற்கையான அழகும் கொண்டிருப்பாங்க. எவ்வளவு அவசரம் இருந்தாலுமே இவங்ககிட்ட நிதானமும் இருக்கும். இவங்களுக்கு பொதுவாகவே நீண்ட ஆயுள் உண்டு. இவங்க மற்றவர்களை பேச வைத்து ஆழம் பார்ப்பதில் வல்லவங்க. கன்னி ராசிக்காரங்க எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. உலக விஷயங்களை தெரிஞ்சுக்க கொள்வதில் இவங்கக்கிட்ட அதிக ஆர்வம் இருக்கும். பேச்சிலும் சரி, செயல்லையும் சரி, முடிந்தவரை பிற மனதை புண்படுத்த மாட்டாங்க. ஒரு எறும்புக்கு கூட இவங்களால் கெட்டது நடக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்து மற்றவங்கிட்ட பாராட்டுகளும் பெற்றுடுவாங்க. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் தங்களை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய குணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இவங்களை யாரும் அவ்வளவு எளிதில் ஏமாற்ற முடியாது. எவ்வளவு அவசரமான காரியமாக இருந்தாலுமே மற்றவர்களின் சுக சௌகரியங்களை ஆராய்ந்து செயல்படுவாங்க. இல்லாமல் எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலுமே அகங்காரம் இல்லாமல் நாம் என்ன கற்றுக்கிட்டோமோ அது பிறருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்கக்கிட்ட இயல்பாகவே அதிகமாக இருக்கும். மற்றவங்களை நல்ல வழியில் நடக்க கற்றுக் கொடுப்பாங்க. பிரசங்கம் செய்வது, அட்வைஸ் பண்ணுறது போகிற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உறவினர்கள் சில தொல்லைகளை இவங்களுக்கு கொடுத்தாலுமே இவங்க அவங்கள எதிரியாக பார்க்க மாட்டாங்க. சாந்தமான வார்த்தைகளால் நியாயமாக பேசி பிறரை தன் பக்கம் வசியப்படுத்தி கொள்வாங்க. மேலும் இவங்களுக்கு பேச்சாற்றலும் அறிவாற்றலும் அதிகமாக இருக்கும். தவறு செய்தவங்களை கூட தன் அன்பு பேச்சால் திருத்திவிடும் இயல்பு கொண்டவங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு தனவரவு தாராளமாக இருக்கும். இவங்களுக்கு ஓய்வாக இருப்பதில் நாட்டம் கொஞ்சம் குறைவு அப்படிங்கிறதுனால சும்மா கூட இவங்களால் இருக்க முடியாது. இவங்களுக்கு தங்களுடைய அறிவு, திறமை, பேச்சு ஆகியவற்றால் பணவரவு அதிகமாக இருக்கும். வருமானத்திற்கு தகுந்த செலவுகள் செய்து கடன்கள் இல்லாமல் வாழ்ந்து வருவாங்க. கிடைக்காத பொருளுக்கு ஏங்குவதை விட்டுட்டு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு வாழுவாங்க. பொதுநல பணிகளுக்கு ஓரளவு செலவு செய்யும் ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கும். சம்பாதிக்கும் பணத்தை
கட்டி காத்து பொறுப்போடு செயல்படுவாங்க. பழைய பொருட்களையும் புத்தகங்களையும் வாங்கி சேர்க்கும் பழக்கம் இவங்கக்கிட்ட இருப்பது ரொம்ப பிடிக்கும். மற்றபடி கொடுக்கல் வாங்குதல் போன்ற சமயங்களில் பெருந்தொகையை ஈட்டுப்படுத்தும் போது கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். கன்னி ராசிக்கு 2வது இடமான வாக்குஸ்தானத்திற்கு சுக்கிரன் அதிபதி அப்படிங்கிறதுனால உற்சாகமாக பேசுவாங்க. இவங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவங்களின் வாழ்க்கையில் நல்ல திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படிப்பட்ட அன்பு நேர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது, என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் முழுமையாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த பதிவை கன்னி ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா, நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டானு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பணவரவு கணிசமாக இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் சாதித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மன உறுதி வரும். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் வரும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகமாக கிடைக்கும். சண்டை போட்டு பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெற்று ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குடும்பத்தாரோடு விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீங்க. உறவினர்களால் உதவிகள் நிறைய கிடைக்கும். அதே நேரத்தில் அவங்களால சிறு பல பிரச்சனைகளும் வரும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில் உங்களுடைய கௌரவம் ஒரு படி மேலே உயரப்போகுது. அலுவலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இருந்து வந்த இரக்கமான நிலையெல்லாம் மாறும். உங்கள் பணிகளில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும். இதனால் சீக்கிரமாகவே வேலையை செஞ்சு முடிச்சிருவீங்க. இன்னும் சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்க போகுது. நிர்வாகத்தாரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தான் கிடைக்கும். மேலும் வீண் விரை ஏற்பட சாத்தியம் உள்ளதால் தேவையில்லாத செலவுகளை கட்டுக்கோப்புகளை வச்சுக்கோங்க. புதிய முயற்சிகள் இப்போதைக்கு செய்ய வேண்டாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சி ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதையும் கைவிடுறது நல்லது. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடும். அதனால் எல்லா விஷயத்துக்கும் தயாராக இருங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பல வகையிலும் முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. புகுந்த வீடு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கணவரின் பாராட்டுகள் நிறைய கிடைக்கும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான பலன்கள் வரப்போகுது. எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் மற்றும் ஊதிய உயர்வுகள் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்தாலும் அது பணம் பிரச்சனையாக தான் இருக்கும். அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு அவ்வப்பொழுது என்னென்ன விஷயங்கள், அதாவது பாடத்தில் என்னென்ன சந்தேகங்கள் வருதோ அதெல்லாம் அவ்வப்பொழுது உங்கள் ஆசிரியரிடம் கேட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதிக மதிப்பெண் பெற உதவிகரமாக இருக்கும். மேலும் போட்டித் தேர்வுகளில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேராக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கொஷின் பேப்பரும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பணி செய்கிற இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யுங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணம் சார்ந்த விஷயத்தில் பெரிய முதலீடு எதுவும் இப்போதைக்கு போட வேண்டாம். புதுசாக ஏதாவது தொழில் செய்கிறீங்கன்னா அதுவும் இப்போதைக்கு வேண்டாங்க. இந்த மாதம் கழிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பலவிதமான பிரச்சனையில் சிக்கியிருப்பீங்க. அந்த பிரச்சனையில் இருந்து விடுபட சிவபெருமானை நினைத்து விரதம் இருப்பாங்க. நல்ல பலன் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு சாதகமான நாட்கள் ஜூன் மாதம் 15, 19, 24, 30, ஜூலை மாதம் 1, 3, 5, 11. சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஜூலை மாதம் 8ஆம் தேதி பகல் முதல் ஜூலை மாதம் 9, 10 மாலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமாக சொல்லுது. ஸோ இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 1, 3, 7. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் ஆஞ்சநேயர். செய்ய வேண்டிய பரிகாரங்கள், அது குறிப்பிட்ட கன்னிராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை நாட்களில் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வதும் சிவஸ்துதிகளை பாராயணம் செய்வதும் நன்மையை கொடுக்கும். சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவதும் நன்மையை கொடுக்கும்.
ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவுகளில் வந்து நம்ம கன்னிராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலனை தரப்போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும், எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.